ஹலோ, இதெல்லாம் பாருங்க गाइस, இதெல்லாம் பேய் வீடு மாதிரி இருக்கு. என்னடா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ரூம்ல வந்தப்போ சவுண்ட் கேட்கறது கேட்டுச்சு. நைட் எல்லாம் தெரியாம வந்துருச்சுன்னா இதெல்லாம் பார்க்க கூட மாட்டோம். இதுக்குள்ள வேந்துருச்சுன்னா இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, அவ்வளோந்தான். என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்காங்க, ஏதோ பணம் வந்து மூடி போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமீன். வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல வந்திருக்கோம். நான் இப்போ இருக்கிறது வந்து கேரளாவில். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வந்திருந்தோம். அந்த டைம்ல நான் வந்த போது எனக்கு வந்து உள்ள போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, நைட் இங்க வர்றதே ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். எனிவே நான் வந்ததுனால அன்னைக்கு 2-3 பசங்களை மீட் பண்ணி அவங்களோட துணையோட நான் உள்ள போனோம். இன்னைக்கு நான் தனியா வந்திருக்கோம் இந்த இடத்துல. இதுக்குள்ளே மக்களால் கைவிடப்பட்ட ஏராளமான வீடுகள் இருக்கிறது. மக்கள் இதை பேய் கிராமம் என்று அழைக்கிறார்கள். இதுக்குள் பல அமானுஷிகமான விஷயங்கள் நடப்பதாக கூறப்படுகிறது. மக்கள் வந்து ஒரு காலத்துல இங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். சடன்லி ஒரு நாளைக்கு எல்லாருமே இங்க இருந்து காணாம போச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல போய் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கதா போறோம். நிறைய மக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷிகமான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம அங்க போய் அங்க என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சீரியஸ்லி गाइस, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்றோம், அதனால தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போலாம். गाइस, இங்க வண்டி ஓட்டுறது பயங்கர கஷ்டமா இருக்கு. தனியா இங்க வரதுனால ஏதாவது நடந்துருச்சுன்னா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காது. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பாம்போட இது இருக்கு. இலை விடுற சவுண்டு. गाइस, ஆக்சுவலி என்னன்னா வந்து இலை அங்கிட்டு இங்கிட்டு இருந்து வீண்டுட்டு இருக்கிறதுனால நம்ம சடன்லி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ பாருங்க, என்னதான் இருந்தாலும் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு வந்த போது செம்ம இருட்டா இருந்ததுனால எதுவுமே பார்க்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு டே டைம்ல வந்திருக்கோம். அதான் गाइस, கொஞ்சம் உள்ள வந்தோம். தனிமையா காட்டுல வந்தா எப்படி இருக்கும்னு இங்க வந்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சுத்தி வட்டாரத்துல யாருமே இல்ல. சோ गाइस, இன்னைக்கு நம்ம இந்த இடம் செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா வந்து இந்த நடு காட்டுக்குள்ள தனிமையா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கா. கேட்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? அன்னைக்கு நான் வந்த போது அவரை பார்த்தோம். இன்னைக்கு முடிஞ்சேன்னா அவங்கள பார்க்கலாம். இங்க பார்த்தேன்னா நீங்க பாருங்க, இதெல்லாம் கரண்ட் கம்பி. இதுல எல்லாம் தொட்டேன்னா ஷாக் அடிக்கும். பாருங்க, இங்க நிறைய வனவிலங்குகளோட பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு கோவில். போற வழியில நீங்க பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே ஃபுல்லா கரண்ட் தான். ஆக்சுவலி गाइस, இங்க பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு கோவில் இருக்கு. இந்த ஒரு கோவிலுக்கு அப்புறமா யாருமே இருக்காது. ஈவினிங் வரைக்கும் இந்த கோவில் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் யாருமே இருக்காது. சேட்டா நமஸ்காரம். இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க நடக்கிற சில விஷயங்கள் எல்லாம் பத்தி. அவர் அவ்வளவு எல்லாம் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாதிரி தோணுச்சு. சோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இங்க இருந்து கொஞ்சம் போனோம், அப்பதான் நம்ம தேடி வந்த இடத்துக்கு போக முடியும். பார்த்தேன்னா இங்க கூட நிறைய வீடெல்லாம் இருக்கு. ஒரு காலத்துல மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த இடம் இது. பாருங்க, டேஞ்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்க மட்டும் கிடையாது, இங்க கூட பாருங்க. இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா செம்ம ஒரு மர்மமான இடத்துக்குள்ள வந்த மாதிரி எனக்கு தோணுது. சரியான நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே गाइस, இனியும் போனோம். இங்க இருந்து இனியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போனாதான் அந்த அபண்டன்டான வீடு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். गाइस, அன்னைக்கு நாங்க வந்தபோது இந்த வீடு ஃபுல்லாவே லோக் போட்டிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனா இருக்கு. ஹலோ சேட்டா, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உள்ள போய் பார்க்கலாம். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நான் அந்த பசங்க கூட இங்க வந்த போது இந்த வீட்டுல யாருமே இல்லை. செம்ம பயங்கரமா இருக்கு இந்த இடம் பார்க்கவே. சரியான ஸ்மெல்லு गाइस. இது யாரோ உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த கதவெல்லாம் யாரோ வந்து உடைச்சிருக்காங்க. நம்ம வண்டி எங்க இருக்கு? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் மாடெல்லாம் கட்டுற இடம் மாதிரி தோணுது. இந்த வீடு செம பயங்கரமா இருக்கு. ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ஸோ இப்போ நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். இங்க பாருங்க, இதெல்லாமே வந்துட்டு அந்த வண்டு. அன்னைக்கு கூட நாம இது வந்தபோது பார்த்தோம். இந்த வீடு ஃபுல்லாவே இதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. உள்ள எல்லாம் பாம்பு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. ஆனா சீரியஸ்லி அன்னைக்கு நான் வந்த போது இந்த கதவெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். ஐயோ, நடக்கவே முடியாது போல. பாருங்க, மேல கீழே எல்லாத்துலயுமே பாருங்க. ஐயோ கடவுளை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க.
இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் இடம் கூட கிடையாது. இதை ஆக்கிரமிச்சா இந்த வீடு ஃபுல்லாகவே இதுதான். ஓ மை காட், நடக்கவே முடியல. கீழே எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ கடவுளே, நடக்கவே ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப கொமட்டிட்டு வருது. அவ்வளோ கேவலமாக இருக்குது guys இந்த வீடோட நிலைமை. அதை பாருங்க இங்கிட்டலாம். அவங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த தட்டு பாட்டிலில் இருக்கு. சரியான வருது. அதான் guys இந்த இடம்லாம் பாருங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் அவங்களோட கிச்சன். ஓ மை காட், ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குது ரொம்ப வித்தியாசமா. இந்த ஈயெல்லாம் மேலே வந்து விழுந்துருச்சு. இந்த இடத்துல ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது. ரொம்ப கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இந்த வீடு. ஐயோ கடவுளே, எவ்வளோ இடத்துல போயிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லை. ஐயோ என்னால் முடியல காய்ஸ் இதுக்குள்ளே நிற்கிறதுக்கு. அப்படியே வெளியில் போயிடலாம். ஆனால் இந்த வீட்டில் ஏறின போதே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஒருவேளை மக்கள் சொல்கிற அந்த அமானுஷிகங்கள் எல்லாம் நடக்கிற வீடு இதான் கூட இருக்கலாம். எனிவே காய்ஸ் இங்கேருந்து போகலாம். நம்ம இன்னும் நிறைய வீடு இருக்குங்க இந்த சைடில் எல்லாம், நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலே காய்ஸ் இந்த வீட்டில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் அந்த ரூமில் போன போது இங்கேருந்து சவுண்டு கேட்டுடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்களோட பர்ஸ் எல்லாம் நினைக்கிறேன், பொண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பர்ஸு. அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்க ஒரு வாட்ச் எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் இங்கே இருந்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து இங்கே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் இங்கே இருந்த மக்கள் எல்லாம் இங்கேருந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மர்மமான விஷயங்கள் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்குகள் எல்லாம் இங்கே நிறைய வருதா. ஸோ அதனால கூட வந்து மக்கள் இங்கேருந்து போயிருக்கலாம். இந்த ஏரியாவில் நிறைய மக்கள் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ உண்மையானலாம் எனக்கு தெரியல. ஆனால் மேலே இருந்து சவுண்டு வந்துருச்சு. சரி காய்ஸ் இங்கேருந்து போகலாம். நம்ம அந்த சைடில் போய் பார்க்கலாம். இங்கே ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் நடக்குது. நானும் தனியாக தான் இருக்குது. அது நடந்துருச்சுன்னா யாருமே ஹெல்ப் பண்ணுறது கூட கிடையாது. அங்கேருந்து நான் வந்து இனிமேல் இங்கே போக போகிறோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அங்கிட்டு இங்கிட்டு சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி காடாக இருக்கிறதுனால சீரியஸில் இங்கே இருந்த மக்கள் எப்படி இங்கே வாழ்ந்துட்டு இருந்தேனே தெரியல. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள எல்லாம் எப்படி மக்களால் வாழ முடியும். கைஸ் அப்படியே போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு தெரியுது. அங்கிட்டு கூட ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே நிறைய வீடு இருக்காங்க. என்னென்னா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த போது சடன்லி வந்துட்டு காற்றெல்லாம் அடிக்குது. ஒரு பேய் வர மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் வருது. ஸோ சரியான இடம் காய்ஸ். தனியாக வந்ததுனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா பயமாக தான் இருக்குது. எனவே அங்கிட்டு இருக்கிற அந்த வயசானவர் அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்த போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஷோக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது கரண்ட் கம்பி பாருங்க, ஃபுல்லாகவே வந்து கரண்ட் கம்பி. இதிலெல்லாம் தொட்டேன்னா அவ்வளோதான். இங்கே போகிற வழியில் இன்னொரு வீடு இருக்குது. இந்த வீடு பார்த்தாலே தெரியுது இல்லையா எப்படி இருக்குன்னு. ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ஆனால் இப்போ யாருமே இல்லை. உள்ள எல்லாம் சரியான மர்மமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. கைஸ் நான் இங்கே இருந்த போது அவங்க ஒரு மனுஷனை பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைமில் எல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் யானைலாம் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கரண்ட் கம்பி போட்டுக்கிறதுனால வரலையா. நிறைய மாடை எல்லாம் வந்துட்டு புலி பிடிச்சோமா. இந்த புலி எல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனால் தான் நிறைய அபண்டன்டான வீடெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ரூட்டில் வந்துட்டு இப்போ புலியோட ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. புலியெல்லாம் வரமாட்டோம்னு நினைக்கிறேன். சின்னதாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கடவுளை காப்பாற்றணும். சரியான பயங்கரமாக இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்தா அவ்வளோ பழமையாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் போகிறது சேஃபானு தெரியலையா கடவுளை. போய் பார்க்கலாம். லைட்டாக ஒரு இது இருந்தால் கூட மேலே ஏதாவது வீடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வந்தபோது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ள அந்த சைட்லலாம் ரூமெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டோரெல்லாம் ஃபுல்லாக வந்து உடஞ்சிருக்கு. எப்படி உள்ள போகிறதுனே தெரியல. சவுண்ட் கேட்டுருச்சு. உள்ளதான் சவுண்ட் கேட்டுருச்சு. ஃபோன் கைஸ். சரியான இடம். அவ்வளோதான். இந்த வீடு ஃபுல்லாகவே உடஞ்சி கிடக்குது. அதனால வந்து உள்ள அவ்வளோலாம் போக முடியல. போனாலும் நம்ம மேலே எல்லாம் வீழறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த ரூமெல்லாம் இருக்குது. அங்கிட்டு கூட ரூமெல்லாம் இருக்குது.
பாம்பெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நான் அந்த சைடு போய் பாக்குறேன். ஜஸ்ட் உங்களை இதெல்லாம் காட்டணும் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். மத்தபடி உள்ள எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்றதுக்கு அவ்வளவு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்கெல்லாம் தனியா வந்துட்டு மாட்டிக்கிட்டேன்னா யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது. அதனால ரொம்ப எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம லைட்டா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதா. அந்த சைடுல போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணோம். இந்த வழியா போனீங்கன்னா அந்த வயசானவர் தங்கிட்டு இருக்கிற வீடு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து அவரை பார்க்க போறது இல்ல, திரும்பி வரும்போது பார்க்கல. இப்போ வந்து நான் அவர்கிட்ட போய் பேசினேன்னா அவர் வந்து என்ன அந்த சைடுல போகிறதுக்கு விட மாட்டோம். ரிஸ்க் எடுத்து அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது கூட என்னால பார்க்க முடியல அபண்டன்டான வீடெல்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது இவரை பார்க்கலாம். தனியா போகிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். நான் பார்த்த ஆளு சொன்னது இந்த ஏரியாவில் போனாதான் புலி இருக்குன்னு சொன்னா. இங்க ஒரு சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரியான இடம் பாருங்க. இப்போ கூட வந்தா தங்கலாம். அந்த சைடில் ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்துட்டு பார்க்கலாம். இங்கெல்லாம் கேட்டு மற்ற விஷயம் ஒரு காலத்தில் இருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த வீடு இப்போ வந்து அபண்டன் ஆயிடுச்சு. கிணறு எல்லாமே இருக்கு. எவ்வளோ அருமையான வீடுன்னு பாருங்க. கொஞ்சம் ரெடி பண்ணால் இப்போ வேணா கூட தங்கலாம். செம்மையா இருக்கு. யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கா? யாருமே இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு. ஸோ கைஸ், இங்கேருந்து மேலே ஸ்டெப் எல்லாம் இருக்கு, போய் பார்க்கலாம். அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஐயோ கடவுள் இருக்குது, மேலெல்லாம் போக முடியாதுப்பா. ஃபுல்லாகவே காடாக இருக்குது. இதெல்லாம் பாம்பெல்லாம் இருக்குது, வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். விடிஞ்செல்லாம் வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்குன்னா இந்த மேலே ஏறிடுச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளால் கண்காணிக்க முடியும். ஸோ கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கேருந்து சவுண்டு ஏதோ கேட்டுச்சு. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ அண்ணா, ஹலோ. வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம இங்கே வந்து அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நம்மளை இங்கேருந்து பயம்படுத்தி அமைக்க வைக்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இங்கேருந்து தாங்க சவுண்டு வந்துட்டு இருந்தது. கடவுள் ஃபோட்டோ எல்லாம் உள்ள இருக்கு. சடன்லி இந்த ரூம்ல வந்தப்போ சவுண்ட் எங்கிறது கேட்டுடுச்சு. பாம்பு தான் இருக்கா? ஒவ்வாலி வயசு. ஐயோ கடவுளே, இந்த ஒவ்வாலுதா நம்மளை பயன்படுத்தினோம். பயந்துட்டோம். ஒரு வவ்வாலெல்லாம் நம்மளை இவ்வளோ பயன்படுத்த முடியும்? இங்கே பாருங்க, இதெல்லாம் ஏதோ பாம்பு எல்லாம் பிடிச்சி இதுக்குள்ளே கட்டி வச்சிருக்கேன் போல இருக்கு. உள்ளெல்லாம் யாரும் தங்கினா அந்த ட்ரெஸ் எல்லாம் கிடக்குது. இங்கிட்ட கூட இன்னொரு ரூம் இருக்கு, நிறைய இருக்குங்க. ஸோ கைஸ்,
இங்கெல்லாம் வந்தபோது ஒரு மாதிரி நெகட்டிவான ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த சைடில் நான் போய் பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ சரியாக படல. நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் குழந்தை கத்துற மாதிரியான சவுண்டு கேட்குது கைஸ் அங்க. ஹலோ ஹலோ கைஸ், ஏதோ சவுண்டு கேட்குது இந்த சைடில். யாருமே இங்கே இல்லை கைஸ். ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. பேசாம இங்கிருந்து போயிடலாம். பார்த்தேன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீடு இருக்குது. இங்கே பாருங்க, கரண்ட் கம்பி வந்துட்டு ரோட்டில் கிடக்குது. இதில் தெரியாமலாம் டச் பண்ணிச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சது கதை. ஏன்னா வந்து இது இப்பவும் கரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நைட்டு பாருங்கள், நைட்டெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இது கூட இருக்கலாம். இங்கே தெரியாமல் வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு இது ஏதாவது டச் பண்ணிடுச்சுன்னா அங்கிட்டலாம் நிறைய வீடு இருக்குது கைஸ். நம்ம அங்கிட்டு போய் பார்க்கலாம். சீரியஸ்லி இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்து நிற்கும் போது உள்ளே இருந்து ஏதோ ஒரு எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் ஒரு பயம் வந்து உங்களை அட்டாக் பண்ணும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் போகும்போது இங்கே ஒரு வீடு தெரியுது. அவ்வளோ கரடு முரடான ரோடு. இங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீடு. அங்கே கூட ஒரு வீடு இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்களா, அது ஒரு வீடு, இது ஒரு வீடு, அங்கிட்டு ஒரு வீடு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடு அவன்டா இருக்குது. இதெல்லாம் பேய் வீடு மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷமாக யாருமே இல்லாததுனால வீடே வந்து பார்க்க பேய் அரமனை மாதிரி இருக்குது. பாருங்கள், அதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குங்க. கேட்டெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு வீடு, அங்கிட்டு ஒரு வீடு, அங்கிட்டு ஒரு வீடு, அந்த மாதிரி 2-3 வீடு இருக்குது. சரியான காடு. அவர் சொன்னது இந்த ஏரியாவில் தான் புலியோட நடமாட்டம் நிறைய இருக்குதுன்னு. ஸோ யானை கூட வந்துட்டு இருந்தோம். இந்த டைமில் கூட நம்ம ஒரு டைமில் வரும்போது யானை இருந்தது. ஆனால் இப்போ வந்து கரண்ட் கம்பி போட்டதுனால இப்போ வர்றது இல்லையா. மற்ற எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இந்த புலி இதெல்லாம் வரும்னு அந்த ஒரு பயத்தாலேயே நமக்கு வந்து இந்த வரும்போது திரும்பி ஓடிடலான்னுலாம் தோணும். சத்தியமாக இந்த வீடியோலாம் பார்த்து யாருமே இந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் தனியெல்லாம் வராதிங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னா உங்களுக்கெல்லாம் யாருமே இருக்காதுங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த வீடு போய் பார்க்கலாம் கைஸ். ஒரு காலத்தில் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த வீடு. ஓகே கைஸ், நைட்டெல்லாம் தெரியாமல் வந்துருச்சுன்னா இதெல்லாம் பார்க்க கூட மாட்டோம். இதுக்குள்ளே வீந்துருச்சுன்னா இந்த ஏரியாவில் யாருமே இல்லை, அவ்வளோந்தான். இதுக்குள்ளே வீழ்ந்தே இறந்துடும். ஒரு மனுஷன் கூட ஹெல்ப் பண்ண வர மாட்டோம். உள்ள ஏதோ ஒயிட் கலரில் ஏதோ இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த வீடு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பழமையான வீடு ஆனதுனால மேலே கூட வீழ வாய்ப்பு இருக்கு. இது திறக்க முடியல, ஏன்னா திறந்தேன்னா இது எல்லாமே சேர்ந்து விடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. சவுண்ட் வந்துருச்சு. பின்னாடி வழி போனாதான் போக முடியும்னு நினைக்கிறேன். பழைய கால விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு நினச்சா நான் போக முடியலை. இங்கே பாருங்கள், இந்த வீடு ஃபுல்லாகவே காடு பிடிச்சிருக்கு. இங்கிட்ட கூட அப்படிதான் இருக்குது. உள்ளெல்லாம் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டுடுச்சு. நான் வரும்போது ஏதோ ஒரு மாதிரியான சவுண்டெல்லாம் கேட்டுடுச்சு. ஆனால் உள்ளே போகிறதுக்கான எந்த வழியுமே கிடையாது. பாருங்க, யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. கம்பு உள்ளே யாரோ படுத்திருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்துட்டு கக்கூஸ் குழி. ஸோ இங்கிட்டு போய் பார்க்கலாம். பாருங்க, என்ன ஏதோ மறைச்சி வச்சிருக்காங்க. ஏதோ பணம் வந்து மூடி போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. சவுண்டு கேட்குது கைஸ். பா சாமி, போதும், இங்கேருந்து போயிடலாம். நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு இடம்லாம் கிடையாது. சீரியஸ்லி அதான் கைஸ், இங்கே
இங்கேருந்து போகலாம். அந்த வீடு ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சேன்னா நாம் வந்து அந்த சைடில் போய் அது போய் பார்க்கலாம், இல்லைன்னா திரும்பி கிளம்பிடலாம். ஏன்னா இங்கே வந்து இருட்டாயிட்டு இருக்குது. இந்த வீடு பாருங்கள், இது கூட ரொம்ப பழமையான ஒரு வீடுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மரத்தை வந்து சாய்ச்சி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. பேய் வீடுலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கைஸ், செலந்தி வேலை. இங்கெல்லாம் கிணறு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட், இந்த வீட்டுக்குள்ளே ஏறின போதே மரம் எல்லாம் பயங்கரமாக சவுண்டு போட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சரியான வீடு கைஸ், பாருங்க எத்தனையோ மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. இந்த வீடு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் யாருமே இல்லை. சரியான பேய் காட்டுக்குள்ள நிறைய மர்மமான வீடுங்க. இந்த இடத்த பற்றியே நிறைய பேர் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறாங்க. உள்ளெல்லாம் அது இதுன்னு நிறைய இந்த மாதிரியான மர்மமான இடங்கள் எல்லாம் வரும்போது துணைக்கு யாராவது கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து யாரையுமே கூட்டிகிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சடன்லி இங்கே வர மாதிரி இருந்துருச்சு. அன்றைக்கி நான் இங்கே இந்த இடத்துல வந்தபோது நைட்டு நான் இங்கே வந்தபோது ஒரு நாளைக்காவது இங்கே பகலில் வந்து இந்த வீடெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் மட்டும்தான் வந்தோம். இந்த இடத்துலலாம் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுச்சுன்னா நிறைய பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே நடக்கிற இடம். கண்டிப்பாக நம்மளால் நிறைய விஷயங்கள் கேட்ச் பண்ண முடியும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு இங்கே எல்லாம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அங்கிட்டு ஒன்று 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது ஒரு பாறை கோரி இருக்குது. அந்த டைமில் பாறை எல்லாம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு இடம். சைட்ல எப்படி இருக்கும்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. அந்த ஏரியாவில் கூட வந்து நிறைய புலிங்க வந்து நடமாடுற இடம்னு சொல்கிறாங்க. கைஸ் இதுதான் அந்த வயசானவர் இருக்கிற வீடு. அவர் இப்போ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போய் பார்க்கலாம். அவர் இங்கே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. வீடு பூட்டி இருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். சேட்டா சேட்டா கொண்டா ஆ സുഖന്നേട്ടാ, സുഖം തന്നെ. വഴിയിൽ വെച്ച ഒരാളെ കണ്ട, പുള്ളി പറഞ്ഞ് ഇവിടെ ഇടയ്ക്ക് കണ്ട പുലിയും കണ്ട വന്നെന്നൊക്കെ പറഞ്ഞ് ഉള്ളത് തന്നെ. குழப்பമില്ല, ഒന്നും മതി. அதான் கைஸ், அந்த டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரோட வீட்டில் வந்து நம்ம அன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு போனோம். அதான் கைஸ் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். சில விஷயங்களெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டோம். இந்த இடத்த பற்றியெல்லாம் நிறைய விஷயம் அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட அபிப்பிராயம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும், நீங்கள் லைக் பண்ண மட்டும்தான் முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். லெட் மீ டேக் கேர் கைஸ், பை.